இன்னைக்கு போன்ல தான் எல்லாருமே எல்லா வேலையுமே பார்க்கணும். இந்த போன்ல முக்காவாசி ஓஎஸ்ங்கிறது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஐ கூகுள் அறிமுகப்படுத்திய தினம் இன்று. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டை கூகுள் உருவாக்கல. ஆக்சுவலா ஆண்ட்ராய்டு ஒரு தனி கம்பெனியா உருவாச்சு. 2003 ஆண்டி ரூபன், ரிச் மைனர், நிக் சாஸ், அப்புறம் கிறிஸ் வைட்டன் இவங்க அத்தனை பேரும் கலிபோர்னியால வச்சு இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல ஆண்ட்ராய்டுங்கிறது டிஜிட்டல் கேமராவுக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா தான் உருவாக்க நினைச்சாங்க. ஆனா டிஜிட்டல் கேமராவுடைய மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நம்ம ஸ்மார்ட் போனுக்கு மாறலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனியை 2005 கூகுள் நிறுவனம் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட $50 மில்லியன் அளவுக்கான காசை கொடுத்துதான் இந்த கம்பெனி அவங்க வாங்கியிருந்தாங்க. இதோட ஃபவுண்டர்ஸ் அப்புறம் வேலை பார்த்த அத்தனை பேருமே கூகுள் நிறுவனத்துல இணைஞ்சாங்க. கூகுள் இதுவரைக்கும் வாங்கியிருந்த கம்பெனிகள்லயே இதுதான் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கின கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதன் மூலமா கூகுளுக்கு அதுக்கப்புறமான காலகட்டத்துல கிடைத்த லாபம்ங்கிறது பல பில்லியன் டாலர்ஸ். கூகுள் ஆண்ட்ராய்டை வாங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபியூச்சர்ல இனிமே ஸ்மார்ட் போன்ஸ் தான் ரூல் பண்ண போது, அதுல நாம தான் ஆளணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுதான். அந்த ஓஎஸ் ஓப்பன் ஓஎஸ்ஆ இருக்கணும், எல்லாருமே அதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. கூகுள், HTC மாதிரி 93 கம்பெனிகளை ஒன்னா இணைச்ச ஒரு கூட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதன் மூலமா இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய 75% போன்கள் இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தால தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி கூகுள் நிறுவனம் எதிர்காலத்தை சரியாய் கணக்கிட்டு செயல்பட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோனை அறிவித்த ஒரு சில மாதங்கள் கழித்து 2007 கூகுள் நிறுவனம் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஐ அறிவித்த தினம் இன்று.